அண்மைச் செய்தி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுதீர் குமார் சிரோஹி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். ஏற்கனவே இவருக்கு 7 நாள் நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அதில் என்னென்ன முதற்கட்ட விசாரணை தகவல் வெளிவந்திருக்கிறது? தற்போது இந்த உத்தரவு குறித்து மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தியதாக சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரும் டெல்லி போலீசாரும் இணைந்து கைது செய்து அவரை சிறையில் அடைத்து ஏற்கனவே இந்த வழக்கில் 3 பேரை கைது செய்தனர். இதனிடையே இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து அவரை காவலில் வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். முதலில் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். 7 நாட்கள் காவல் முடிந்த நிலையில் 3 நாட்கள் காவல் நீட்டிக்கப்பட்டு நேற்று அவர் அதிகாலை விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு சென்றப்பட்டு அம்பத்தூர் அடுத்த ஐயம்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் தென்மண்டல அலுவலகத்தில் வைத்து ஜாஃபர் சாதிக்கிடம் அதிரடி விசாரணை நடத்தப்பட்டது. நேற்று காலை 10 மணிக்கு விசாரணை தொடங்கி நெல்லையில் வரை சென்றது. இதனிடையே 3 நாட்கள் காவல் நிறைவடைய நிலையில் ஜாஃபர் சாதிக்கை NDPS சிறப்பு கோர்ட்டு நீதிபதி சுதீர் குமார் ரோகி முன் ஆஜர்படுத்தி தங்களுடைய காவல் நிறைவடைந்து விட்டது. இனி அவரை நாங்கள் எங்களுடைய காவலில் வைத்து விசாரிக்க வேண்டியதில்லை, அவரை சிறைக்கு அனுப்பலாம், நீதிமன்ற காவலுக்கு அனுப்பலாம் என ஒரு கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்ற சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுதீர் குமார் சிரோகி ஜாஃபர் சாதிக்கு 14 நாட்கள் காவல் விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அவருடைய நெருங்கிய கூட்டாளியான சதானந்தம் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி ஒரு மனுவை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.